வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஏபி எம்எம்ல நம்ம ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு இன்வென்ட்ரியில சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நேரக்கூடிய ஒரு எரர் தான் இது. அதாவது போஸ்டிங் பீரியட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போஸ்டிங் பீரியட் ஃபார் தி வேரியன்ட் நாட் ஓப்பன் அப்படின்னு வரும். அதாவது இப்போ ஒரு கரண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024. இப்போ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 2024/9. அதாவது இப்போ ஒரு 2000 நம்ம எஸ்ஏபி சிஸ்டம்ல 2000 சில வேரியன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேரியண்ட்ல நம்ம வந்து இப்போ ஒரு இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல 1ல இருந்து 12 வரைக்கும் பீரியட் வந்து அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2024 என்டர் ஆகும்போது நமக்கு அந்த எரர் வந்து அடிக்கும். அதாவது 2023ல மட்டும்தான் நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். போஸ்டிங் பீரியட், அதாவது இன்னைக்கு நம்ம டேட் வந்து போஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைய டேட் ஆக்சுவலா அதுக்குள்ள அந்த பீரியடுக்குள்ள வரணும். இப்போ 2024 நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த போஸ்டிங் பீரியட்ல வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 24 இருக்கணும். ஸோ இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா வந்து இன்வென்ட்ரியில வந்து சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது வரும். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து ஒரு இன்வென்ட்ரியில் குட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன். குட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இந்த எரர் எப்படி வருது, ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இன்னைக்கு நான் வந்து குட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ குட்ஸ் இஷ்யூ மொமெண்ட் டைப் வந்து 201ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். சாரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் நம்பர் கொடுத்துட்டேன், என்டர். ஸோ நம்ம குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னோட வேர்ஹவுஸில் நான் வந்து ஒரு சில, அதாவது இந்த மெட்டீரியல் வந்து ஒரு 99 இருக்கு. நான் வந்து ஒரு 10 வந்து மூவ் பண்ண போகிறேன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு வேர் டேப்ல எந்த பிளான்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளான்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கொடுத்துட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ இந்த பிளான்ட்ல இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ல இருந்து நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண போறேன். ஸோ அதனால அதோட டிபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் சென்டர் வந்து கொடுத்துக்கிறேன் நான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. ஸோ டாக்குமெண்ட் இஸ் ஓகே. ஸோ போஸ்டிங்கில் தான் எரர் வரும். போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, போஸ்டிங் பீரியட் 001/2024 இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு வருது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதில் பாருங்க, இந்த fiscal year 2024 is not open for the posting for the variant period 1000. இந்த 1000 வேரியன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டெமோ சர்வரில் 1000 வேரியண்ட்ல இந்த இயர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ஒரு டீ கோட் நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த வேரியண்ட்டுக்குள்ள நம்ம 2024 வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயர் நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர் தான் இது. ஸோ நம்ம இப்போ இந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டீ கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ விண்டோ போய்க்கலாம். நியூ விண்டோ போயிட்டு OB52 தான் இதோட டிரான்சாக்ஷன். இந்த OB52 போயிட்டு இங்கே பாருங்க, இதுதான் வந்து வேரியண்ட்டு. ஸோ 1000 வேரியண்ட்டுக்கு தான் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேரியண்ட்டில் அந்த எரர் வந்திருக்கோ அந்த வேரியண்ட் படி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நார்மலாக டெமோ சர்வரில் 1000 தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால எனக்கு வந்து 1000ல் வந்திருக்கு. ஸோ 1000ல் இங்கே பாருங்க, இதான் ஸ்டார்டிங் பீரியட் 1/2023, எண்டிங் பீரியட் 12/2023 இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து 2024 வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
நார்மலா போஸ்டிங் எரர் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எம்எம்பிவி போயிட்டு நம்மளோட இயர வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த இயர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, இந்த ஆட்டோமேட்டிக்கலா இந்த எஸ்ஏபிக்குள்ள சேஞ்ச் ஆகல அப்படின்னாலும், இந்த எரர் வந்து எப்படி கிளியர் பண்றது அப்படின்றது தான் வந்து OB52 மூலமா இந்த வேரியண்ட்ன்னு மென்ஷன் பண்ணும்போது OB52 வந்துட்டு இந்த வேரியண்ட்டுக்குள்ள இந்த கரண்ட் இயர் என்னவோ அதோட ஸ்டார்ட்டிங், எண்டிங் பீரியட் குடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்ப இந்த எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்ப நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணி பார்ப்போம். செக் போஸ்ட். ஸோ இப்ப பாருங்க அந்த எரர், அதாவது நம்ம ஃபேஸ் பண்ண அந்த போஸ்டிங் பீரியட் எரர் ஃபார் த வேரியன்ட் அப்படின்னு வந்த எரர் வந்து இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அடுத்த எரரு. ஸோ இன்னொரு வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் எரர பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.